ஜெய் ஸ்ரீராம். சனிப்பெயர்ச்சி எப்போது அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுருக்கு. அதாவது பொதுவாக பஞ்சாங்க அடிப்படையில் தான் இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சிலாம் நம்ம எடுத்து சொல்கிறது. ரொம்ப வருஷமாக பழங்காலமாக இருக்கக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது ரிஷிகள், ஞானிகள், சித்தர்களுடைய திருஷ்டியிலேருந்து, வாக்கிலேருந்து வந்த அடிப்படை. அது ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது. இந்த கணினி முறை அடிப்படையில் சாஃப்ட்வேர் வந்த பிறகு அதுக்கப்புறம் துல்லியமாக கணிக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட முறை தான் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது. இப்போது பல ஆண்டு காலமாக வாக்கிய பஞ்சாங்கம் நடைமுறையில் இருக்கிறதுனால எல்லா கோவில்கள்லையுமே, பிரசித்தி பெற்ற எல்லா கோவில்கள்லையுமே, அதாவது சனீஸ்வர பகவானுடைய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு உட்பட எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் முறையை தான் பின்பற்றுவாங்க. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 2026 இந்த 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சியாக நம்ம குறிப்புகள் இருக்குது. இப்போ நாளைய சொல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா திருக்கணித முறை பிரகாரம் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பஞ்சாங்க வேறுபாடுகள் இருக்குது. ரெண்டாவது, எல்லா கோவில்லையுமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் பின்பற்றுவாங்கன்றதுனால நாளைக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலான கோவிலில் சனிப்பெயர்ச்சிக்காக சிறப்பு பூஜைகளோ பரிகார யாகங்களோ பெருமளவு நடக்காது. எதனா ஒரு சில கோவிலில் மட்டும் நடக்கும். அதனால தான் நம்ம கோவிலில் கூட இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு பரிகார பூஜைன்னு சொல்லி நம்ம சென்ற சனிப்பெயர்ச்சிக்கு பண்ண மாதிரிலாம் இந்த முறை நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா நம்மளுமே இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அடுத்த ஆண்டு தான் அந்த சிறப்பு சனிப்பெயர்ச்சி பரிகார யாகம் செய்ய போகிறோம். இருந்தால் கூட இந்த திருக்கணித முறையும் பின்பற்றக்கூடிய சில பக்தர்கள் இருக்காங்க, சில ஜோதிடர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு சனீஸ்வரர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அந்த சனீஸ்வரருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நாளைக்கு சனிக்கிழமை அமாவாசை எல்லாம் கூடி வர்றதுனால ஒரு சனி சாந்தி அபிஷேகம் அப்படின்னு சொல்லி சனீஸ்வர பகவானுக்கு நல்ல எண்ணெயினால் அபிஷேகம், எள்ளுலேருந்து வரக்கூடியதான் நல்லெண்ணெய், எள்ளு சாதம், எள்ளு தீபம், நல்லெண்ணெய் அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்து பொதுவாக எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணக்கூடிய எல்லாருக்கும் சனி தோஷங்கள் விலகி நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆகவே நம்மளுடைய கோவில் ஃபாலோ பண்ணக்கூடிய பக்தர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எல்லா கோவில்கள்லையுமே வாக்கிய முறை பிரகாரம் வரக்கூடிய அந்த குறிப்புகளை தான் பின்பற்றுவாங்க. சனிப்பெயர்ச்சி பரிகார யாகம்னா அடுத்த ஆண்டு நடக்கும். நாளைக்கு ஒரு வழிபாட்டு முறை மாதிரி ஒரு சனிக்கிழமை சனீஸ்வரர் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும், அமாவாசை கலந்து வர்றதுனாலையும் ஒரு சனி சாந்தி அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தில் உங்கள் எல்லாருக்காகவும் சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் வேண்டிப்பேன். அதே நேரத்தில் சனி பகவானால் பிடிக்க முடியாத தெய்வங்கள் யாருன்னா அது விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான். இந்த விநாயகரும் ஆஞ்சநேயரும் ஒன்று சேரக்கூடிய இந்த சன்னதியில் சனீஸ்வரர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன். அதே மாதிரி சனி தசை, சனி புத்தி நடப்பவர்கள், இந்த 7.5 நாட்டு சனி, இவர்களுக்கு எல்லாமே கூட இந்த சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய நல்ல பலன்கள். சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்தால் அந்த தடைகள், தோஷங்கள், பிரச்சனைகள், தாமதங்கள் எல்லாம் விலகி நல்லதே நடக்கும். இந்த ஒரு தகவலை சொல்வதற்காக இந்த பதிவு நம்ம இன்றைய தினம் பக்தர்களுக்காக நிறைய பக்தர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு கொடுத்துருக்கோம். இது மூலமாக நீங்கள் ஒரு தெளிவு அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஜெய் ஸ்ரீராம்.